சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்குமோ தான் பார்க்க போகிறோம். முத்து காரை சந்தோஷமாக வாங்கிடுறாங்க. உடனே மீனாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. மீனா, நீ இல்லைன்னா இந்த காரே கிடச்சிருக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க, இது உங்கள் காருங்க, உங்கள் கையில் தான் இருக்கணும், என் புருஷன் என்றைக்குமே கெத்தாக தான் இருக்கணும் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, மீனா உனக்கு எப்படி தோணுச்சு இப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் என் மடியில் படுத்து அழுகும்போது உண்மை தெரிஞ்சிச்சு. அதுபோக அந்த காரை எவ்வளோ அளவு நேசிக்கிறீங்க, அந்த தொழில் எவ்வளோ அந்த அளவு நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் போனேன். அங்கே போகும்போது உங்களே மாதிரி என்னையும் ஒரு ஆள் வீடியோ எடுத்துட்டார். நான் காலையிலே ஒயின் ஷாப் வாசலில் நிற்கிறேன், குடிக்க போயிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவர் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு சரியான காண்டாயிருச்சு. கையை வச்சு ஒரு விட்டேன், ஓடிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட கேட்ட எல்லா தகவலையும் வாங்கி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தைரியம் உனக்கு வந்துருக்கு மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, திடீர்னு தான் வந்துச்சு, நான் ரொம்ப பயந்த சுபாவமாக தான் இருப்பேன், திடீர்னு அப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீ அதை மட்டும் சொல்லாத, பயந்த சுபாவம்லாம் கிடையாது, தக்க நேரத்தில் உனக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஆற்றல் இருக்குது. எனக்கு கூட இப்படி ஒரு ஐடியா தோணலை. நான் கூட அந்த சிசிடிவி வேணாம், நம்ம வந்து கொடுத்துடலாம், வச்சிடலாம், இல்லைனா வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியலை. அப்படி ஒரு சிந்தனை எனக்கு இல்லை. நீ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய லைசன்ஸையும் கேன்சல் பண்ணியிருப்பாங்க, காரையும் தந்திருக்க மாட்டாங்க. நீ வாங்கி தந்த காரையும் நான் வந்து ரொம்ப தொலைச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இந்த கார் நம்மளை விட்டு போகாது, இது நம்மளுடைய காதல் சின்னம் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அண்ணி ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசுறது பார்க்குறது நல்லாயிருக்கு. அதுபோக கார் வாங்கியாச்சுல, வீட்டுக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. காரோட போகிறதுக்கு முன்னுக்கிட்டே ரவி போயிடுறாரு. அப்பா, முத்து கார் வாங்கிட்டு வந்துட்டான்பா அப்படிங்கிறாங்க. என்ன புது கார் வாங்கியிருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. இல்லைப்பா, போலீஸ்லேருந்து வாங்கியிருந்தாங்களாப்பா, அதை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி முத்து ரவி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அண்ணி வந்து நிரூபிச்சிட்டாங்க முத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து காரை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் விஜயா சொல்கிறாங்க, டேய் கனவு கண்டியாடா, அந்த காரை கொடுக்க மாட்டேன், லைசன்ஸை கேன்சல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, எப்படிடா கொடுப்பாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இல்லைம்மா கொடுத்துட்டாங்க, அங்கேருந்து தான் வரேன், அண்ணி வந்து கரெக்டாக இதில் கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து முத்து காரும் தப்பிச்சிச்சு, முத்து லைசன்ஸும் கையில் கொடுத்துட்டாங்க, முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இப்போ அவனை எங்கடா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. அண்ணி வேண்டியிருப்பாங்க போல், கோயிலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மலை கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி வேண்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மலை கோயிலில் போய் கார் நின்றோடனே முத்து ரொம்பவே பயப்படுறாரு. என்னமேனா ஒன்றை ஒரு வாட்டி தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன், அதே மாதிரி உன்னை தூக்கிட்டு மேலே வரைக்கும் வரணுமா, நானே ரொம்ப வசதியாக இருக்கேனே அப்படிங்கிறாங்க. அதுதான் வேண்டியதெல்லாம் இல்லை, என்ன மலர்களால் வந்து கடவுளை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள மலர்களை கொண்டு போகிறாங்க. என்ன மீனா, நம்மக்கிட்ட இருக்க பொருள் வச்சே வேண்டிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்மக்கிட்ட பூ இருக்கிறதா வச்சு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன், நீங்கள் வந்து எங்கள் காரை வந்து என் வீட்டுக்காருக்கே கிடைக்க வச்சிங்க அப்படின்னா மலர்களால் உங்களை வழிபடுவேன் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன், அதன் அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக மலை கோயிலில் போய் வழிபடுறாங்க. வழிபட்டு கீழே வராங்க. நிறைய பேர் ஃபோன் அடித்து முத்துட்டு பேசுகிறாங்க. முத்து ஃப்ரெண்ட்ஸ் பூரா பேசுகிறாங்க. உன் கார் உங்ககிட்டே வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம் முத்து, உன் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு இது, உனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான். மீனா இல்லைன்னா வண்டியும் இருந்திருக்காது. அது போக இன்றைக்கி நான் வண்டியை தவற விட்டும் போது கூட திரும்ப பெற்றிருக்க முடியாது, எல்லாமே என் மனைவி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. மீனாவுக்கு பயங்கர சிரிப்பு வருது. நான்லாம் காரணம் இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதனால் செய்ய முடிஞ்சிச்சு, அந்த சிட்டி இப்படி பண்ணியிருக்காங்க, அவனை மேலே நீங்கள் எதுவும் கோவப்பட்டுறாதீங்க, நீங்கள் சாந்தமாக இருக்கணும், இதனால் வேறு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. மீனா இன்னும் வந்து அவன் நம்மளை இப்படி பண்ணுறான்னு தெரியல, அவன்கிட்ட கொஞ்சம் தெளிவாக இருந்துப்பேன், மற்றபடி அவன்கிட்ட சண்டைக்கெலாம் போக மாட்டேன், இவ்வளோ பிரச்சனை வந்த பிறகு நான் ஏன் பண்ண போகிறேன், எங்கள் அப்பாவே என்னை வெறுத்துட்டாங்க, இனிமேல் நான் சின்னதாக ஏதாவது பண்ணால் கூட என்னை பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அதுபோக எப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு தான் நான் பிடிக்காத பிள்ளையாக இருப்பேன், எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த மட்டும் நான் பிடிச்ச பிள்ளையாக தான் இருக்குன்னு ஆசைப்படுவேன், நீனே அந்த கால சூழ்நிலையில் நம்பலை, காரணம் அப்படி இருந்துருச்சு காலகட்டம், அதனால் இனிமேல் அப்படி நடந்தால் சரியே வராது, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து மாற்றமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஏற்பாடு பண்ணி வச்சிடுறாங்க. முத்து வந்தோடனே ஆர்த்தி எடுக்கணும், வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் இவனை பெரிய சாதனையாக பண்ணிட்டு வரான் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதிங்க வாமா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஆர்த்தி எடுக்கணும் தெரியுங்களாம்மா அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி மீன் எடுத்தாங்களா எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீ ஆர்த்தி எடுப்பெல்லாம் எடுமா அப்படிங்கிறாங்க. உடனே நீ நில்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டியே எடுக்கல, நான் தான் நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க.
உடனே அம்மா சுருதி ஆரத்தி எடுப்பா நீ கூட நில்லு அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் 3 பேராக நிற்கணும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. நான் கூட நிற்கம்மா நீங்கள் ஆரத்தி எடுங்க, அதை பற்றி எனக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் தானே நிறைய கண்ணு போட்டிருக்கோம், அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உலக நன்மையில் வந்து அவங்களுக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு, அதனால் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஆரத்தி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஆரத்தியும் பயங்கரமாக எடுக்கிறாங்க. எடுத்தோடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. உடனே முத்துக்கு பயங்கர ஆச்சரியம். நம்ம கார் வந்ததுக்கு அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷமாகவும் நம்மளை வர வைக்கவும் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. முத்து உன் கார் உன்கிட்ட வந்துருச்சு, என்றைக்குமே அது உங்கள்கிட்ட தான் இருக்கணும், ஏன்னா அது மீனா ஆசையாக வாங்கின காரு, அந்த காரை எந்த வகையிலையும் தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. எப்போ ஒரு வாட்டி நான் வந்து சிந்தனை இல்லாமல் விட்டுட்டேன்பா, இனிமேல் வந்து அப்படி விட மாட்டேன்பா, இன்றைக்கி என்றைக்கும் இந்த கார் என்கிட்ட தான் இருக்கும், எத்தனை கார் வாங்கினாலும் சரி தான், மீனா இருந்தால் இந்த பொக்கிஷத்தை நான் தொலைக்கவே மாட்டேன்பா அப்படிங்கிறாங்க. மீனாவும் சிரிக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதுவே பெரிய ஒரு சோப்பு டப்பா, இந்த சோப்பு டப்பாவாக வச்சுருக்க போலீஸால் மெயின்டைன் பண்ண முடியல, திருப்பி கொடுத்துட்டாங்க, இதுக்கு நீங்கள் பயக்கிற புல்டப்பு ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா உழைச்சி வாங்கின ஒரு பொருள், என்ன நீ அப்படி உதாசனப்படுத்தி பேசாத, அப்படி பேசுகிறது நல்லதே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு நீங்கள் தங்குற அந்த ரூமுக்கு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நேரம் போய் ரூமில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு மீனாட்ட சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா, கார் வந்துருச்சு, அப்பாவும் என்கிட்ட பேசிட்டாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க காரணம் அப்படிங்கிறாங்க. இதான் மீனா அவன்கிட்ட பிடிச்சது, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் ஒன்றுமே செய்யாத மாதிரி அப்புறாணியாக இருக்க பார்த்தியா, யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நன்மை செய்கிறது மட்டும்தான் அவங்க குணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களும் அப்படி தானே, உங்கள்கிட்ட கோபத்தை தவிர்த்து இது எல்லாமே நல்ல குணம் தான். நீங்கள் இப்போ என் பேச்சை கேட்டு மாமா பேச்சை கேட்டு பிடிக்காமல் இருந்ததுனால இன்றைக்கி கார் நம்ம கையில் வந்திருக்கு, இது வீடியோவில் உள்ள மாதிரி நீங்கள் பிடிச்சிருந்தீங்க வச்சுருந்தீங்கன்னா அந்த காரே நம்மளுக்கு வந்திருக்காது, லைஃப் லாங்கில் நீங்கள் இந்த தொழிலும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்ச இந்த அவ பேரை எப்படி மாற்றுறதுனே தெரில மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் மாற்றிடலாம், என்ன இன்றைக்கி ஆஃபர் கூப்பிடாதவங்க நாளைக்கு உங்களுக்கு அதை பார்த்து கூட மாட்டாங்களா, ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, இது சம்மந்தமாக ரவிட்டையும் பேசினேன், ரவி ஸ்ருதிகிட்ட ஒரு ஐடியா கேட்க வேண்டியிருக்குன்னு சொன்னார், என்னென்னு தெரில என்னென்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஸ்ருதி ரூமுக்கு போகிறாங்க. ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ரூமுக்கு போகிறத பார்த்த விஜயாவுக்கு பயங்கர காண்டாகுது. இவ எதுக்கு ஸ்ருதி ரூமுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு அங்கே போகிறா அப்படிங்கிறாங்க. என் சிஸ்டர் தானே அவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. மீனா வெளியே வரட்டும், ஸ்ருதிகிட்ட சொல்லிவிட்டு பேச விடாமல் ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்காங்க. ஸ்ருதி அப்படிங்கிறாங்க, வாங்க மீனா உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ரவி சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சொன்னார், இவங்க மேலே உள்ள வீடியோ வந்துட்டு நான் வைரல் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் எப்படி ஃபார்வர்ட் பண்ணாரோ அதை சிட்டி எப்படி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி நம்மளும் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், நம்ம உண்மைத்தன்மை இருக்கும்போது நிறைய பேர் ஆதரவு தெரிவிப்பாங்க, அவர் போட்ட வீடியோ உண்மையே இல்லை அதையே ஆதரவு தெரிவிக்கும் போது தெரிவிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஐடியிலே அங்கங்கே அனுப்புகிறாங்க. ஸ்ருதி அப்பா இதை பார்க்குறாங்க. ஸ்ருதிக்கு ஏன் தேவையில்லாத வேலை, அவனை வந்து நம்ம எப்படி சித்தரிக்கும், அக்யூஸ்ட் மாதிரி சித்தரிக்கும், இவன் வந்து நல்லவன் மாதிரி சித்தரித்து போட்டுதா, காரையும் வாங்கிட்டான், இவன் வந்து இவன் பெரிய யோக்கிய மாதிரி இவனுக்கு தொழில் கொடுத்த அளவுக்கு சிட்டி போய் இவன் ஸ்ருதி பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க ஸ்ருதியோட அப்பா. உடனே ஸ்ருதி அம்மாட்ட சொல்கிறாங்க, ஸ்ருதியை உடனே அதை அழிக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஸ்ருதி என்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன வேலைமா பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ முத்தம் பெரிய நல்லவன் மாதிரி வீடியோ போட்டிருக்கல, அதை அழிச்சு விடுன்னு அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்பா ஏன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, தான் மேலே ஒருத்தன் கை நீட்டியிருக்கான், அவனுக்கு ஆதரவாக என் அம்மாவை செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு, அதனால் அந்த வீடியோவை நீ வச்சிரு அப்படிங்கிறாங்க. இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி. அப்பா பேச்சையும் அம்மா பேச்சையும் கேட்க மாட்டேயா அப்படிங்கிறாங்க. நான் யார் பேச்சையும் கேட்பேன், ஆனால் நியாயமாக இருக்கணும், நியாயம் இல்லாத எதுவுமே செய்ய மாட்டேன், நீங்கள் தான் என்ன சின்ன வயசில் சொல்லி வளர்த்தீங்க, யாருக்கு அந்த பாவம் செய்யக்கூடாது, அதுபோக நேர்மையாக இருக்கணும், தவறுன்னு தெரிஞ்சால் அதை நீங்கள் யாருக்காக இருந்தாலுமே எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, அதான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நான் வந்து போட்டது தான், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அவங்க ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு நபரை வந்து தவறாக சித்தரிக்கும் போது அதை நான் மாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு தானே இருக்குது அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அம்மானு கூப்பிடாத அப்படிங்கிறாங்க. சரி வச்சுருங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே யார்ட்டம்மா பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட தான் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாட்ட ஏம்மா எப்படி பேசுகிற, அன்பாக பேச வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து முத்து வந்து நியாயமானவர்னு சொல்கிறத வீடியோவை நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணேன், எங்கள் அம்மா வந்துட்டு அதை நீ அழிச்சு விடு, இன்னும் வந்து இந்த மாதிரி வீடியோ போடாத வைக்காதுன்னு சொல்கிறாங்க, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல என்னமா தப்பு இருக்குது,
முத்து ஏற்கனவே குடிக்கிறவன் தானம்மா, அப்பேற்பட்டவனுக்கு நீங்கள் ஏன் வீடியோ போடுற அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி பேசுகிறீங்க, அவங்க பையன் அப்படிங்கிறாங்க. நான் அவனை பையனாகவே ஏற்றுக்கலம்மா, அந்த வீடியோ நீ முதல்ல அழிச்சு விடு, உங்கள் அம்மாவும் அப்பாவும் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை பார்த்துடுறாங்க. என்ன விஜயா பேசிகிட்டு இருக்க, அந்த சின்ன பிள்ளைகள் கரெக்டாக இருக்குது, அந்த பிள்ளைகளை குழப்பாத சரியா, டக்காலிட்டி வேலையெல்லாம் இங்கே காட்டாத, தூர போயிரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ஆகா இவருக்கு வேறு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கவுந்துக்கிட்டே ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க ரவிட்ட, உங்கள் அம்மா ஏன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அம்மா ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ரவி. இந்த மாதிரி முத்துக்கு ஆதரவாக போட்ட வீடியோவை வந்து அழிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு முத்தை பிடிக்காது, அதனால தான் அழிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கூட அதை சகிச்சுக்கிட்டு போகிறவங்க தவிர்த்து அவர் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது ஃபீல் பண்ணணும்ல, அவங்க ரத்தத்தில் பிறந்தவர் தானே இந்த முத்து, கொஞ்சமாக நினைக்க மாட்டாங்களா அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சின்ன தெரில, அவங்க 2 பேரும் வந்து எதிரும் புதிருமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் எதிரும் புதிரும் இல்லை ரவி, சுத்தமாக ஒரு பகையாளியை பண்ண மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளாம் சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு தெரியல, அவங்க அம்மா அந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி, உன்னால் முடிஞ்சது முத்தை வந்து நல்லவன்னு காட்டுறதுக்கு ஏதாவது பண்ணு, அவன் தொழிலை காத்து விடு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இது வைரலாகவும் பாரு, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது. இதையும் பார்க்குறாங்க. உடனே எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. நாங்கள் கூட அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க, முத்து நல்லவர்னு தெரிஞ்சிருச்சு, ஆதரவுரம் நிரூபிச்சிட்டிங்க, அவர் கார் வந்து சீக்கிரம் கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்யணும் அப்படி இப்படின்னு போடுறாங்க. இதுக்கு பதில் போடுறாங்க ஸ்ருதி, இந்த மாதிரி கார்லாம் கிடச்சிருச்சு, லைசன்ஸும் கொடுத்துட்டாங்க, ஆனால் வந்து இப்படி பொய்யான செய்தி போடும்போது உண்மையை அறியாமல் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, ஆதரவு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை பதிவிடுறாங்க. நிறைய பேர் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கருத்தை பதிவிடுறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். இந்த வீடியோவை ப்ரௌன் மணியும் பார்க்குறாரு. இவ்வளோ வீடியோ வைரலாக இருக்குது, முத்தும் போய் பயங்கரமான நடிகர் ஆகிட்டாரா. அன்றைக்கி என்னென்னா ஒரு வீடியோ வந்துச்சு, அதை பார்த்தோம், அந்த படம் பயங்கரமாக நடிச்சிருந்தார் முத்து, ஒரு ஒயின் ஷாப்பில் போய் ஆக்ட் பண்ண மாதிரி. இன்றைக்கி என்னன்னா அவர் தப்பே செய்யலை, சும்மா தான் இருந்தார் மாதிரின்னு ஒரு வீடியோ வருது. இப்போ ஒவ்வொரு வித்தியாசமாக நடிச்சிட்ருக்காரோ, ஒருவேளை ரோஹிணி தான் வந்து இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்களோ, நம்மளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரலை, இந்த முத்துக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களே, இல்லைன்னா ஒருவேளை மணிரத்னத்திட்ட பழக்கமாயிட்டாரா, இல்லைன்னா ஏதாவது சினிமா தயாரிப்பு டேரக்டருக்கும் பழக்கமாயிட்டாரா, இப்படி ஆக்ஷன் சூப்பராக பண்ணுறாரு, ரியலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினைக்காரு. நம்ம என்ன பேசாமல் அந்த முத்து தம்பியை பார்த்து நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு கேட்டானே, நம்ம ரோஹிணி நம்பி பயணம் இல்லை, ரோஹிணி 2-3 சீன் நடிக்க சொன்னாங்க, நம்ம நடித்தோம், அதுக்கப்புறம் வாய்ப்பு வாங்கி தரல, அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கே ஒவ்வொரு வாய்ப்பாக கொடுத்துட்ருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு நாடகம் எடுத்துகிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழம்புதாங்க. சரி முத்து தம்பிகிட்ட போய் நம்ம ஒரு வாய்ப்பை கேட்போம், ஏன்னா முத்து தம்பியை பார்த்தா தான் ஒரு வாய்ப்பு வாங்கி தருவார், அவர்கிட்ட தான் நம்ம பழகிருக்கோம், ஒன்றா சரக்கு அடிச்சிருக்கோம், என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், நம்ம மலேசியாக்கார மாதிரி நடித்தோம்ல, அது எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நானும் நீங்கள் என்ன சொன்னாலும் நடிக்கிறேன் தம்பி, எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தாங்க, நீங்கள் ஒரே வீடியோவில் பெரிய ஃபேமஸ் ஆகிட்டீங்க, நீ இப்படி ஃபேமஸ் ஆனால் நானும் சினிமாவில் எங்கேயோ போயிடுவேன், இது வந்து சினிமாவுக்கு போகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி நானும் ஒரு முயற்சி எடுத்தால் நல்லா இருக்கும்ல, உங்களுக்கு இந்த வீடியோ வச்சு நிறைய டேரக்டரு நிறைய ப்ரொடியூசர்லாம் பழக்கமாக வாங்க, அதே மாதிரி எனக்கும் ஒரு வீடியோ எடுத்து இப்படி வைரல் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட டேரக்டரு என் வீட்டு வாசலுக்கு வருவாங்க, நான் அப்படியே நடித்து பெரிய ஆள் ஆயிடுவேன், எனக்கும் காலம் போதில்ல தம்பி, நான் சின்ன நாடகத்தில் நடித்து அப்படியே வாழ்க்கை வம்பாக்கிட்டேன், உங்களை மாதிரி டெக்னாலஜி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக பெரிய ஆளாக இருப்பேன், அதனால் வந்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை தேடி பார்க்குறாரு. முத்து தம்பி நம்பர் வாங்க நம்மளை எங்கே அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாரு, நம்பரே இல்லை. ஆகா, நம்பரை சேவ் பண்ணால் முட்டமை என்ன செய்யணும்னு தெரியலையே, சரி அந்த வீடு தான் நம்மளுக்கு தெரியும்டா, அவன் டிரைவராக இருக்கான்னு சொன்னானே, இங்கே டிரைவராக இருக்கார், ஒரு ஸ்டாண்டு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காங்க. சரி அந்த ஸ்டாண்டுக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டு நேராக கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அங்கே செல்வம் உட்காந்துட்ருக்காரு. மலேசியா மாமா மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, மலேசியா மாமா அப்படிங்கிறாங்க. செல்வம் எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன். மலேசியாவிலேருந்து எப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே போனேன், நான் முத்தை பார்க்கலாம் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து ஒரு சினிமாவிலையோ இல்லை ஏதோ ஒரு சின்னதாக ஆக்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் நடிப்பு சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கருத்தாக பதிவிடுதாங்க. எனக்கு அதை பற்றி படிக்க தெரில, ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காரு, ஒயின் ஷாப்பில் சரக்கு அடித்த மாதிரியே. மறுநாள் இன்னொரு வீடியோ வருது, அது குடிக்காத மாதிரியே வருது, 2 வகையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நானும் ஆக்ட் பண்ணால் பெரிய ஆளாயிருவேன், இந்த முத்து தம்பிட்டு ஒரு உதவியை கேளுங்களேன். அன்றைக்கி நான் மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி அந்த ரோகிணி பொண்ணு சொல்லிச்சு, அப்படியே நடித்தேன், அது பரவாயில்லாமல் இருக்குது சொதப்பிட்டுன்னு சொல்லிச்சு, மறுபடியும் வீட்டில் வந்து மறுபடியும் ஒரு ஆக்ஷன் பண்ணேன், அதுவும் ஈடுபடலான்னு நினைக்கிறேன்.
அதனால தான் டேரக்டர் என்னை கூப்பிடாமல் இருக்கார். இந்த முத்து தம்பிகிட்ட சொல்லுங்களேன், நான் வந்து நல்ல நடிப்பை காட்டுதேன். அதுக்கப்புறம் நிறைய டேரக்டர் பார்ப்பாங்க, எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும், நானும் பெரிய ஆளாகும் தம்பி. எனக்கு இந்த கறிக்கடை நடத்தி போர் அடிக்குது தம்பி. நான் சீக்கிரம் பெரிய ஒரு சினிமா கம்பெனியில் நடிச்சே ஆகணும், பெரிய சினிமாவில் வந்தே ஆகணும் தம்பி, என் கடைசி ஆசை தம்பி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட செல்வத்துக்கு அப்போ தான் தெரியுது, இந்த ரோகிணி பொண்ணு ஒரு சினிமா நடிகரை தன்னுடைய மாமா மாதிரி நடிக்க கொண்டு வந்திருப்பா போலைய அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துக்கு ஃபோன் அடிக்கிறான். முத்து, ஒரு அர்ஜென்ட்டாக நீ பார்க்கணும், தனியாக ஒரு இடத்துக்கு வா அப்படிங்கிறாங்க. நான் கார் ஸ்டாண்டு தாண்டா வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ கார் ஸ்டாண்டுக்கு வராத, ஒரு முக்கியமான ஆளாக உன்னைய சந்திக்க வந்திருக்காங்க, நான் பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல உன்னை அவனை வச்சுருக்கேன், நீ வந்துரு அப்படிங்கிறாங்க. ஏன்டா கார் ஸ்டாண்டில் பார்த்தா ஆகாதா அப்படிங்கிறாங்க. இல்லை நிறைய பேர் இருக்காங்க, அதில் கொஞ்சம் பர்சனல் இருக்குது, நீ வா அப்படிங்கிறாங்க. எங்கடா அப்படிங்கிறாங்க. நம்ம கார் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 ஸ்டாப் தள்ளி வா அப்படிங்கிறாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னே புரோன்மணியும் செல்வம் நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ரோகிணி மாமா நிற்கிறாரு, இல்லைன்னா இங்கே நிற்காரு, தலையில் வேறு தலப்பா கட்டியிருக்காரு, நாமலாம் போட்டிருக்காரு, ஒருவேளை கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாரோ, மொட்டை போட்டுட்டு போகிறோம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. உடனே மலேசியம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம், என்ன சொல்லு அப்படிங்க, மாமா வந்திருக்காங்க, இதுக்கு தான் கூப்பிட்டியா அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை முத்து, உன்ட்டு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நீங்கள் காரில் இருக்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூட்டி போய் பேசுகிறாங்க. முத்து, இவர் வந்து ஒரு நாடக நடிகரான், இவரை வந்து நடிக்க தான் ரோகிணி வர சொல்லியிருக்கு. அதை இப்போ தான் சொல்கிறாரு. உன் வீடியோ வைரல் ஆகிருக்கும் போல், கெட்டதுலேயும் நல்லதை பாரு. உன் வீடியோவை பார்த்துட்டு இவ்வளோ சூப்பராக அவர் ஆக்ஷன் பண்ணுறாரு முத்துக்கு நிறைய பேர் பார்த்துருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க, நிறைய டேரக்டரோ ப்ரொடியூசரோ தொடர்பு கொள்வாங்க. அப்படி தொடர்பு கொள்ளும் போது என்னையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்னா அவருக்கு வர வாய்ப்பு வரும்போது எனக்கும் வாய்ப்பு வாங்கி தருவார். இந்த ரோகிணி பொண்ணு மணிரத்னத்தில் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிச்சு. என் நடிப்பு சரியில்லையா, இல்லை என்ன பிடிக்கலையான்னு தெரில, வாய்ப்பை வாங்கி தரல. நான் 2 வாட்டி வந்து ஆக்ஷன் பண்ணேன், ஒன்றும் எடுபடலைன்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இவரை வச்சே நீ வந்து ரோகிணியை வந்து ரோகிணி வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும் முத்து. நீ ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டுட்டு இருப்ப, ரோகிணி பிரார்த்தனத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு. உனக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து நீ ஒன்றுமே செய்ய மாட்ட, இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவரை வச்சே பண்ணிட வேண்டியதான். நான் நினச்சேன் இவர் வந்து சரக்கடிக்கையில் இவர் உழம்புவார், அப்போ வீடியோ எடுத்து கொண்டு கொடுத்துடலான்னு பார்த்தேன். அன்றைக்கி சரிப்பட்டு வரலை. இப்போ அவர் வசமாக சிக்கியிருக்காரு, இயல்பாகவே இருக்கார். இப்போ வந்து நம்ம வந்து உண்மையிலே பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே உண்மையிலே ஒரு மலேசியாக்காரர் தானே இன்னும் விசாரிச்சு அப்படிங்கிறாங்க. முத்து, ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன், அவர் வந்து லோக்கலில் ஒரு நபர் தான், கறிக்கடை தான் வச்சுருக்காராம். என்ன, அவரை வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டு தான் வந்து நடிக்க வர சொன்னாங்களாம். ரோகிணி வந்து எங்கள் மாமா மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி நீங்கள் நடிக்கணும், உங்களுக்கு பணத்தை வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில் பணத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ரோகிணிக்கு ஒன்றும் பணத்தை கொடுத்து தான் செய்கட்டும் செஞ்சுருக்காங்க. அன்றைக்கி மனோஜுக்கு ஒரு பொண்ணில் நகை போட்டது கூட அப்படி தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இந்த ரோகிணி என்ன திருட்டு வேலைலாம் பண்ணி வச்சுருக்கா பார்த்தீங்களே. அந்த எங்கள் அப்பா பணத்தை வாங்கிட்டு அதை மறைச்சிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி ஒன்றா பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே அந்த பொண்ணு யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாங்க. உடனே முத்து, முன்னாடி மாதிரி ரொம்ப கோவப்படுறாத, நிதானமாக எதனாலும் செய் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இன்னுமே நான் அப்படி செய்ய மாட்டேன் செல்வம், நீ கூட என்ன வந்து நிதானமாக போகணுன்னு நினச்சி தானே வந்து தள்ளி வச்சு பேசிகிட்டு இருக்கேன். கார் ஸ்டாண்டில் கேட்டிருந்தோம்னா இது வேறு மாதிரி நான் கோவப்பட்டிருப்பேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வாங்கலேன் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி முத்து, நீங்கள் நடித்து பயங்கரமாக வீடியோ வைரலாக இருக்குது, அந்த மாதிரி நானும் நடிக்கணும், எப்போ நடிக்கணும், ஏது நடிக்கணும், எப்படி நடிக்கணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நம்ம ரோகிணி பாணியிலே போவோம், ரோகிணி பாணியிலே போய் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லுத ஆக்ஷனை வந்து நீங்கள் வீட்டில் வந்து சொல்லணும், கேமரா அங்கங்கே இருக்கும், அப்படியே நாங்கள் ஷூட் பண்ணிடுவோம், அப்படியே வீடியோ வைரல் ஆக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே தம்பி, சரி தம்பி சூப்பர், எங்கே நடிக்கணும், எப்போ நடிக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நான் நாளைக்கு காலையில் கால் பண்ணுவேன், கேமராலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாருமே ஆக்டிங்லாம் அவங்க உட்காந்துட்ருப்பாங்க, அவங்கவுங்க சீனுக்கு நடிச்சிட்ருப்பாங்க, நீங்கள் வாரீங்க, நான் சொல்லி கொடுத்ததை செய்தீங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லிடுவேன். அது போக நான் கால் பண்ண பிறகு 11 மணியோ 12 மணியோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை எல்லாமே மனசுக்குள்ளே சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. சரி முத்து, நான் மனப்பாடமாக அதை பண்ணிடுறேன், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரு, அவன் உன் வீடியோ மாதிரியே என் வீடியோவும் வைரல் ஆக்கிடணும், வைரல் ஆகினா கண்டிப்பாக நிறைய டேரக்டர் மணிரத்னத்துலேருந்து ஏகப்பட்ட பேர் பார்ப்பாங்க, ஏகப்பட்ட படத்தில் நான் நடிப்பேன், கடைசி காலத்தில் நான் ஜேன்னு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ருந்தாங்க. உடனே முத்துட்ட செல்வம் சொல்கிறாங்க, சூப்பர் ஐடியா முத்து, இதே மாதிரி பண்ணிடு, வேறு வழியே இல்லை, நானும் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன், நான் வந்து மலேசியா மாமாவை கூப்பிட்டு வந்து அவங்ககிட்ட விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னுமா மலேசியா மாமான்ட்டுக்கிட்டு இருக்க, கறிக்கடை மணின்னு சொல்லு, கறிக்கடை மணி அங்கே அவன் கறிக்கடையிலேருந்து கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் விட்டுரு. அதுக்கப்புறம் நீனே ஒரு பையன் ஆக்ஷன்னு சொல்லி அனுப்பிவிட்ரு,
மீதி எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்தது சொல்லிடு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்லணும் முத்து அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ரோகிணி வந்து என்னை நடிக்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. நான் அவங்க சொந்த மாமா கிடையாது. எனக்கு மனசு கேட்கல. என்ன அதான் சொல்ல வந்தேன். அந்த பொண்ணு யார் என்ன வரணும்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு கையிலேருந்து பணம் வந்து தான் அந்த பொங்கலுக்கு கூட செய்ய சொன்னாங்க. அதை நான் செஞ்சிட்டேன். இப்போ வந்து 2வது நடிக்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. அப்போவும் சொல்லும் போதும் ரோகிணி அப்பா மலேசியா ஜெயிலில் இருக்காங்க, அவங்க லாக்கில் இருக்காங்க. அவர் வெளில வந்த பிறகு சொத்து பத்து எல்லாமே மனோஜுக்கு எழுதி வச்சுருவாங்க, எல்லா சொத்தும் மனோஜுக்கு தானே அப்படின்னு சொன்னாங்க. அதை கரெக்டாக சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு மனசு கேட்கல. உண்மையிலே நான் அவங்க மாமாவும் கிடையாது, அந்த பொண்ணு என் மருமகளும் கிடையாது. அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. அவங்க ஃப்ரெண்டு வித்யா வச்சு தான் எனக்கு ரோகிணியே தெரியும், அதுவும் கொஞ்ச நாளாக தான் தெரியும் அப்படிங்கிறத சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இதையே சொல்லிடுறேன் முத்து அப்படிங்கிறாங்க. காலையிலே நேராக செல்வம் கறி கடைக்கு போகிறாரு. இன்றைக்கி கறி கடை உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி கறி 1 கிலோ மட்டும் தான் இருக்குது, மீதியெல்லாம் விற்றுட்டு நம்ம கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க. அந்த 1 கிலோவும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. மாமா சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி காரில் வச்சிடுறாரு. நேராக சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நேராக முத்து வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது வெளியே நின்று கேட்குறாங்க, நான் எப்படி நடிக்கணும் எது நடிக்கணும் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்கிறாரு செல்வம். இப்படி சொல்லுங்க மாமா அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்லிடுறேன், இது இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிரும்ல அப்படிங்கிறாங்க. மாமா முத்து வீடியோ எப்படி வைரல் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, 2 வீடியோவும். அடுத்தாப்புல ஒரு வீடியோ எடுக்கும், பயங்கர வேர்ல்டு பூரா ஃபேமஸ் ஆகுது, இங்கே பெரிய நடிகராகிறீங்க, உங்களுடைய மேனேஜராக நான் மாறுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த டிரைவர் தொழிலாம் விட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து மேனேஜராக வரேன் அப்படிங்கிறாங்க. செல்வங்கிற பேருக்கும் என் பேரும் மணிங்கிற பேருக்கும் நல்ல ராசியாக தான் இருக்கும். நீ என்னோடய மேனேஜராக இருந்தாலும் எனக்கு நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து பெரிய ஆக்டராக வரும், நீ இப்பவுமே சொல்லுத, நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன், சூப்பராக பண்ணிடுறேன் பாருங்கள். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் மனசுக்குள்ளே ஆக்ஷன்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் சொல்லிடணும். ஆனால் இயல்பாக இருக்க மாதிரி இருக்கும், நடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சூப்பராக பண்ணிடுறேன், அந்த ரோகிணி பொண்ணே அரண்டு போகும், அந்தளவுக்கு நான் பண்ணுறேன். என்ன ரோகிணி பொண்ணு என் நடிப்பு சரியில்லாமல் தானே எனக்கு வாய்ப்பே வாங்கி தரல, முத்துக்கே வாங்கி கொடுத்துட்ருக்கு. இப்போ சூப்பராக பண்ணுறேன், முத்து தம்பிலேருந்து எல்லாருமே அசந்து போவாங்க. வீடு பூரா எங்கே கேமரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. கேமரா எல்லா பக்கமும் இருக்குது, நீங்கள் எந்த திசை திரும்பினாலும் கேமரா தான். ஆனால் அங்கே இருக்க ஆட்களை பார்த்து பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் கரெக்டாக பேசிடுறேன். முத்து அப்பான்னு ஒரு ஆள் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கார்ல, அவங்க ஒரு ஆன்ட்டி இருப்பாங்களே விஜயான்னு, எல்லோரும் முன்னாடி சூப்பராக பேசிடுறேன், கை தட்டுவாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை முதல்ல வீடியோவை பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட பேச்சை பார்ப்பாங்க, உங்கள் நடிப்பை, அதுக்கப்புறம் கடைசியாக கை தட்டுவாங்க, அதை நீங்கள் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அனுப்புகிறாரு வீட்டுக்குள்ளே. இன்னும் முத்துக்கு ஃபோன் அடிக்கிற செல்லும் வந்துட்டார். நீ கரெக்டாக எல்லோரும் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஹாலில் இருக்காங்க, வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே இவர் மலேசியா மாமா வீட்டு வாசலில் ப்ராடு மலேசியா மாமா வாசல் வந்து நிற்காரு. அதை பார்த்தோன்னா சம்மந்தி உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா யாரும்மா சம்மந்தி? நான் சம்மந்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு ரோஹிணிக்காக நடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து செல்வம்னு சொன்னதை அப்படியே அசலாமல் சொல்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு. ரோஹிணிக்கு ஒன்றுமே ஓடலை. இந்த ஆன்ட்டி ஆப்பிள் வெட்டி தந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த சூழ்நிலையில் வந்து இந்த ப்ரௌன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. உடனே முத்து கை தட்டுறாரு, சூப்பர்ப்பா அப்படிங்கிறாங்க. முத்து நான் கரெக்டாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறாங்க. உடனே முத்தை பார்க்குறாரு, நம்மளையப்பா அவர் வந்து உண்மையை தான்ப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே எனக்கு ரோகிணிக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க ஃப்ரெண்டு வித்யா தான் சொல்லி நடிக்க சொன்னாங்க, எனக்கு பணம் தரேன்னு கூட சொன்னாங்க, நான் வேண்டாம், எனக்கு மனிதத்துக்கு வாய்ப்பு வாங்கி தந்தால் போதும்னு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு வாய்ப்பு வாங்கி தரல. உண்மையிலே வந்து இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது, நீங்கள் வேணால் அந்த பொண்ணை விசாரிச்சுக்கோங்க, எனக்கு வித்யா வச்சு தான் தெரியும், அது கொஞ்ச நாளாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பம் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. சுருதி மீனாலாம் முழிக்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, என் வீட்டுக்காரர் வந்து குடிகாரர், அப்படி இப்படி, என் வீட்டுக்காரெல்லாம் அவ்வளோ அசிங்கன்னு சொன்னீங்க, ரோஹிணி இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியாதா? மலேசியாவிலேருந்து வராமையே மலேசியான்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு உண்மையிலே மலேசியா தான் அப்படிங்கிறாங்க. இந்த மாமா தான் மலேசியா இல்லைன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் மலேசியான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவர் வேணால் நடிக்க வந்திருப்பார், அவர் வந்து இப்போ விளையாட்டு கூட பேசுவார் அப்படிங்கிறாங்க. உடனே ப்ரோன் பண்ணி சுதாரிச்சுக்கிட்டாரு. நம்ம விளையாட்டுக்குன்னு சொன்னால் நம்மளோட நடிப்பு வேறு மாதிரி ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே நான் நடிக்கலை, என் ஐடி கார்டு வேணால் பையில் இருக்குது, நான் தாரேன், எனக்கு சென்னை லோக்கல் தான், இந்த பொண்ணு தான் நீ நடிக்க கூப்பிட்டுச்சு, உண்மையிலே இந்த பொண்ணு எனக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த பொண்ணு உண்மையிலே மலேசியா தானான்னு சொல்லி விசாரிங்க அப்படின்ட்டுருந்தாங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கு பயங்கர ஷாக்கு. ஆஹா, இந்த மணி யாரை சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்தை பார்க்குறாங்க. முத்து அவன் நடிப்புக்கு எண்டு கார்டு போட்டாச்சுமா, அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ யாருங்கிறத உள்ளதை எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் அப்படியே உறைஞ்சி போய் நிற்காரு. விஜயாவுக்கு ஒன்றும் உடலை, உண்மையிலே இந்த ரோஹிணி நடிக்க தான் செஞ்சுருக்காங்க, அப்போ ரோஹிணி இது உங்கள் மாமா கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்ட்டி இது மாமா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி என்னை மன்னிச்சிருங்க,
எங்கள் மாமா உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரல, உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரலன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் எல்லாருமே பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் லாந்திட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா கல்யாணம் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இறந்த உடனே வேறு கல்யாணம் முடிச்சிட்டாரு நான் பெரிய பொண்ணான பிறகு. அதனால் எனக்கு கோவப்பட்டு நான் வந்துட்டேனா, அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து நான் எல்லாரையுமே சத்தம் போட்டேன். அப்போ யாருமே என்கிட்ட பேசாமல் இருந்துட்டாங்க. இப்போ யாரையுமே என்னால் தொடர்பு கொள்ள முடியல, அவங்க எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்தாகும்போது வேறு வழியே தெரில, வித்தியாவை வச்சு நடிக்க கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் உண்மைதான், வித்தியா தான் வந்து பேசுனாங்க, என் கறிக்கடை முன்னாடி தான் பேசுனாங்க. என்கிட்ட ஃபோன் ரெக்கார்டு கூட அவங்க பேசுனது இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி முழிக்காங்க. ஆஹா, இந்த மணி ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சா ரெக்கார்டெலாம் போட்டு வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆண்டி உண்மையிலே எங்கள் மாமா கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறேன், இந்த மாமா தான் வந்து 15 லட்ச ரூபா அனுப்புனார் வச்சாருன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவன் மணி சொல்கிறாரு, ஏம்மா 15 லட்ச ரூபா இருந்தால் நானே ஒரு சினிமா எடுத்து நானே பெரிய ஹீரோ ஆயிடுவேன். நான் ஏம்மா அந்த பொண்ணுக்கு 15 லட்ச ரூபா அனுப்ப போகிறேன், இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது. இப்போ எல்லாரையுமே இந்த ரோகிணி பொண்ணு எனக்கு ஆக்ஷனுக்கு வர சொல்லும் போது தான் எனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, ஐயா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, நீங்கள் வந்து போய் சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. ஐயா நான் நாடக நடிகர், என்னை நடிக்க தான் அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு. கடைசியில் என் நடிப்பு சரியில்லை, மணிரத்னத்திட்ட வாய்ப்பு வாங்கி தர முடியாதுன்னு சொல்லுது. நான் நல்லா நடித்தா மணிரத்னத்திட்ட வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு. நடிப்பு கூட பணம் தரல. என் கறிக்கடையிலே அவன் ஃப்ரெண்டு ஏகப்பட்ட வாட்டி உனக்கு நடிப்பு வாங்கி தரேன், நடிப்பு ஏதாவது ஒரு படத்தில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாட்டி கறி வாங்கி தின்றுருக்காங்க. நான் அதை கூட கண்டுக்கிடலை. சரி வளர்கிற பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கறிக்கடை வரும்போது கறியை கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ரோகிணி பொண்ணு எனக்கு வாய்ப்பே வாங்கி தரலை. இந்த வாய்ப்பு கூட வந்து முத்தால தான் கிடச்சின்னு சொல்ல போகிறாரு. ஆஹா, இதை வந்து நான் நடிப்பை தாண்டி நம்ம போனால் ஓவர் நடிப்புன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கேட்கலையா, அதான் உள்ளதை சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நீ எல்லாம் மனுஷியா அப்படி இப்படின்னு விஜயா ரொம்பவே கேட்குறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, ஏம்மா மலேசியாக்காரம்மா பெரிய பில்டப் பண்ணுவீங்க, உண்மை நியாயம், நாங்கள் தொழில் பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம், எங்கள் அப்பா பணம் அனுப்பியிருக்காரு எங்கள் மாமா மூலமாக அப்படி இப்படின்னீங்க. இவர் உங்கள் மாமாவே இல்லைன்னு சொல்கிறாங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. உடனே மீனா சொல்கிறாங்க, இதுக்கு எப்படிங்க பதில் சொல்லுவாங்க, உங்களை பேச சொல்லுங்கள், உங்களை குடிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுவாங்க. இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இருக்கிற ஒன்றை இல்லாத மாதிரி மறைச்சிருக்காங்க. உண்மையிலே இவங்களுக்கு மலேசியா தானா, இவங்களுக்கு மாமா இருக்காங்களா அல்ல அப்பா இருக்காங்களா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு உண்மையிலே மலேசியானா மலேசியாவில் இருக்க மாதிரி ஆவணம் ஏதாவது வச்சுருக்கான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிகிட்ட மனோஜ் கேட்குறாங்க, ரோகிணி நீ மலேசியா தான் சொல்கிறல, ஏதாவது ஆவணம் வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. எல்லா ஆவணமுமே வந்து நான் வந்து தியேட்டர் தான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் உள்ள ஆவணத்துக்கு நீ தியேட்டர் கொடுத்து வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஃபாரினுங்கிறதுனால திடீர்னு வந்து என்கொயரிக்கு ஏதாவது வந்தாங்கன்னா அதை காமிக்கிறதுக்கு வசதியாக தியேட்டர் தான் கொடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு வேணால் கேட்டு அவங்ககிட்ட கொடுக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி சமாளிக்கிறாங்க. உடனே நாளைக்கு என்கிட்ட கொடுக்காத, நான் பார்க்கணும் அப்படிங்கிறட்டு ரொம்பவே கோவப்படுதார் மனோஜ். இந்த சூழ்நிலையில் முத்து சொல்கிறார், அதுக்கும் வாய்ப்பு இல்லைடா மனோஜ், இன்னுமா நம்பிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கு மலேசியாவும் கிடையாது, அது ஒன்றான ஒரு ஃப்ராடாக தெரியுது. முதல்ல வந்து அதை யார் என்ன வரும் விசாரிக்க வழியே பாரு. நான் முன்னாடியே சொன்னேன், நீ அதை கேட்குற மாதிரியே இல்லை, காதில் கேட்டுக்கிடவே மாட்டேன், நீ நினச்சது தான் சரின்னு போய்கிட்டு இருப்பேன். ஆனால் இன்னுமே அப்படி இருக்காத, அந்த பொண்ணு யார், என்ன விவரம், எதுக்காக வந்திருக்கு, எப்படி உன்ட பழக்கம் ஏற்பட்டுச்சு, எப்படி கல்யாணம் முடிச்சு, எல்லாத்தையுமே சிந்திச்சுப்பார் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா பயங்கரமாக சிந்திக்காங்க. பார்வதி சொன்னால் ஒரு பணக்காரின்னு சொன்னால் நம்ம பாட்டில் கட்டி வச்சிட்டோம், உண்மையிலேயே பணக்காரி தானா, மலேசியாவில் இவ்வளோ சொத்து இருக்குமா சுகம் இருக்குமா என்னமே தெரியலையே, நகை எதுவுமே போடாமல் பணக்காரின்னு சொல்லி கட்டிட்டோமே, இந்த சுருதி பெரிய பணக்காரி, அவள் இயல்பாக இருக்கா, இந்த பூக்காரியை அனுப்பிட்டு அவனுக்கு வேறு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சோம், அது நடக்காது, இயலை வீட்டு விட்டு அனுப்பிடலாம். ஆனால் இந்த ரோகிணி வந்து பணக்காரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. நம்ம எதுவும் கேட்டால் வீட்டு விட்டு வெளில போயிடுவாளோ, ரொம்ப ஓவராயிடுச்சுன்னு வெளியே போயிடுவாரோ, உண்மையிலே இவள் பணக்காரி தானா, சரி நாளைக்கு தான் மனோஜ்ட்டு வந்து அந்த ஆவணத்தை ஒப்படைக்கன்னு சொல்லியிருக்காள், அது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே ரோகிணி ரூமை போய் அடைச்சிக்கிறாங்க. டேய் அவன் இன்னும் செஞ்சுக்கூடாது போடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அந்த பொண்ணு எதுவும் செஞ்சுக்கிடாது, அது ரொம்ப தெளிவாக இருக்குது, நீங்கள் கவலைலாம் பட வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை ரொம்பவே ஷாக்காகி உட்காந்துருக்காரு. இந்த பொண்ணு ஏற்கனவே சொந்தமாக பார்லர் நடத்துகிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இந்த வீட்டில் இருக்குது, அதுபோக மலேசியாவில் வந்து மாமா அந்த மாதிரி சீர் செஞ்ச மாதிரி எல்லாமே ஏமாற்றிருக்குது. இந்த சூழ்நிலையில் நடிக்கலாம் ஆளை ஏற்பாடு பண்ணியது அளவுக்கு இந்த பொண்ணு இப்படி இருந்திருக்க
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையில் இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஏப்பா இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு தான்ப்பா இவரை வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், முத்து தம்பி தானே வர சொன்னார், முத்து தம்பி தான் வந்து உள்ளே ஏற்ற சொல்ல சொன்னார் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஆக்ஷனை சொல்லி முடிச்சுட்டு வெளில கிளம்பிடுறாரு. உடனே செல்வம் காரில் ஏற்றி கொண்டு போயிடுறாங்க. இது சொன்னமாமா கரெக்டாக சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை நீங்கள் சொன்ன வார்த்தையை தாண்டி நான் இது பண்ணல, சூப்பராக ஆக்ஷன் பண்ணியிருக்கேன், வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும், பயங்கரமாக இது பண்ணி விடுங்க, பயங்கர வைரல் ஆகணும், இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய சினிமா டைரக்டர்லேருந்து எல்லாருமே வீட்டு வாசலுக்கு வரணும், நான் பயங்கரமாக நடிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மாமா பண்ணிடலாம், முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்து கொண்டு நேராக கடையில் விட்டுட்டு நேராக வராரு. உடனே செல்வம் வந்து ஃபோன் அடிக்கார் முத்து கரெக்டாக சொல்லிட்டாரா அப்படிங்கிற, சூப்பராக பண்ணிட்டாரு, நான் வெளில வந்து உனக்கு பேசுகிறேன் செல்வம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அங்கே நடக்குது பாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லிட்டாரு, எப்போ அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுது, அது மட்டும் தெரியுதுப்பா, ஏதோ ஒன்று மறைக்குது, அதை வந்து மனோஜ் தான்பா இது பண்ணணும், அவன் ஒய்ஃபுங்கும் போது நம்ம ஓரளவுக்கு மேலே பேச முடியல, சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் அவள் வந்து என் மாமான்னு வேணால் ஒரு ஆளை நடிக்க கூப்பிட்டு வந்திருப்பா, ஆனால் உண்மையிலே பெரிய பணக்காரி, அது போக அவள் மலேசியாக்காரி தான் எனக்கு தெரியும், பார்வதி சொல்லியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி அத்தைக்கு யார் என்ன சொன்னாங்களோ பார்வதி அத்தையும் விசாரிக்க சொல்லுங்கள், நீங்களும் விசாரிங்க, உண்மையாக இருந்தால் நல்லது தான், உண்மையிலே அந்த பொண்ணு மலேசியா இல்லாமல் வேறு எந்த ஊராக இருந்தால் என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிலாம் இருக்காது, அவளை பார்த்தா தெரியலையா, நிறைய வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அவங்க சொல்லும் போது எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு, மலேசியாவில் அவங்க அப்பா எந்த ஊரில் இருக்காங்கன்னு கேட்கும்போது அது சமாளிச்சிட்டே இருக்கும், என் ஃப்ரெண்டு மலேசியாவில் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து நான் கேட்டேன் இவங்க சொல்கிற ஊர் இருக்கான்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு ஊரே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஆகா, நம்ம கொண்டு வந்து மருமகளை ரொம்ப குறைச்சி போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஸ்ருதி ஒரு சில ஊர் பேரை மாற்றுவாங்க அடிக்கடி அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் எப்போம்மா நீங்கள் மலேசியா போனீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு எதுவுமே பேச முடியல, இப்படி மனோஜ் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, ரெண்டாவது அவனும் ஒரு சுதாரிப்பு இல்லாமல் இருக்கான், அந்த பொண்ணை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கான், கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு, அந்த பொண்ணை பற்றிய தகவலை தெரியாமல் இவன் அவன் கூட வந்துட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு, அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம்தான், இந்த பொண்ணு ஓவராக பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுல்லப்பா, நாளைக்கு மனோஜ் வாழ்க்கையும் இருக்குல்லப்பா, அவங்க அப்பா வந்து பணம் அனுப்புனாங்க வச்சாங்கன்னு சொல்கிறாங்க, இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியணும்லாப்பா, உங்கள் பணத்தை வச்சுட்டு கூட வேண்டிய டக்கால்ட்டி பண்ணுறோம்ப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலைக்கு வேறு எந்த சிந்தனையுமே இல்லை, இந்த ரோகிணி பொண்ணு நம்மக்கிட்ட உண்மையை சொல்லி இந்த குடும்பத்தில் வாழுத, உண்மையிலே இந்த பொண்ணு யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க அண்ணாமலை. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.